இன்றைய முக்கிய செய்திகள். கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகளில் தெருநாய்கள் நுழையாமல் தடுக்க வேலி. 2 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஹரியானாவை போல் பீகாரிலும் வாக்கு திருட்டின் மூலம் ஆட்சி அமைக்க பாஜக முயற்சி. போலி புகைப்படம் பற்றி தேர்தல் ஆணையம் மௌனம் சாதிப்பது ஏன் என ராகுல் காந்தி கேள்வி. ஜனநாயகம் காக்க போராடும் திமுகவை எந்த கொம்பனாலும் தொட முடியாது. தமிழ்நாட்டில் வாக்கு திருட்டு நடக்க விடக்கூடாது என திமுகவினருக்கு ஸ்டாலின் அறிவுறுத்தல். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரை வரி விதிப்பை முன்வைத்தே நிறுத்தினேன். 59வது முறையாக ட்ரம்ப் கூறியதற்கு பிரதமர் பதில் என்ன என காங்கிரஸ் கேள்வி. வணக்கம். அனைத்து மாநிலங்களும் கல்வி மற்றும் சுகாதார நிலையங்களில் தெருநாய்கள் நுழையாமல் தடுக்க வேலிகளை அமைத்து பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தெருநாய்க்கடி விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா, திரு அஞ்சாரியா ஆகியோரை கொண்ட அமர்வு முன் நடந்து வரும் விசாரணையில் தெருநாய் விவகாரம் தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகள் இன்று அறிவிக்கப்பட்டன. அதன்படி அனைத்து மாநிலங்களும் தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகளில் சுற்றித் திரியும் நாய்கள் மற்றும் கால்நடைகளை உடனடியாக அப்புறப்படுத்தி அவற்றுக்குரிய காப்பகங்களில் விட வேண்டும் என்றும், விபத்துகளை தடுக்க அவற்றின் நடமாட்டம் குறித்து புகார் தெரிவிப்பதற்கான அவசர கால எண்ணை உடனே அறிவிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அனைத்து மாநிலங்களிலும் உள்ள கல்வி நிறுவனங்கள், சுகாதார நிறுவனங்கள், விளையாட்டு மைதானங்கள், ரயில் நிலையங்கள் ஆகியவற்றில் தெருநாய்கள் நுழைவதை தடுக்கும் வகையில் வேலி அமைத்து பாதுகாப்பு நடவடிக்கையை உடனே மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் தங்கள் வளாகத்தை பராமரிக்கவும், தெருநாய்கள் நுழையாமல் தடுக்கவும் ஓர் அதிகாரியை நியமிக்க வேண்டும் என்றும், இந்த பணிகளை நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து அதிகாரிகள் கண்காணித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் உத்தரவு பிறப்பித்தனர். இந்த பணிகள் அனைத்தும் 8 வாரங்களுக்குள் முடிக்கப்பட்டு நிறுவன வாழ்விடங்களில் தெருநாய்கள் நடமாட்டம் இல்லை என்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் வசிப்பிடங்களில் சுற்றித் திரியும் ஒவ்வொரு தெருநாயும் உடனடியாக அகற்றப்பட்டு கருத்தடை செய்த பின்னர் உரிய காப்பகத்துக்கு அனுப்பப்பட வேண்டும் என்ற நீதிபதிகள், பிடிக்கப்பட்ட தெருநாய்களை மீண்டும் அதே இடத்தில் விடக்கூடாது என்றும், அவ்வாறு செய்ய அனுமதி அளித்தால் அது மொத்த நோக்கத்தையும் தோல்வியடைய செய்துவிடும் என்றும் தெரிவித்தனர். வழிகாட்டு நெறிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஹரியானாவில் செய்ததைப் போல பீகாரிலும் வாக்கு திருட்டின் மூலம் ஆட்சி அமைக்க பாஜக முயற்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஆண்டு நடைபெற்ற மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்கு திருட்டு மூலம் இந்தியா கூட்டணியிடமிருந்து ஆட்சியை பாஜக பறித்ததாக திரு ராகுல் காந்தி தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். நேற்று முன்தினம் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலிலும் தேர்தல் ஆணையத்தின் உதவியுடன் பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக H-Files என்ற பெயரில் ஆதாரங்களுடன் தெரிவித்தார். 25 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டதால் தான் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முடியவில்லை என்று திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். அவரது குற்றச்சாட்டை பாஜக மறுத்துள்ளது. இந்நிலையில் டெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராகுல் காந்தி, போலி புகைப்படம், போலி வாக்கு குறித்த தமது குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்கவில்லை என்றார். பிரதமர் திரு மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, தேர்தல் ஆணையம் கூட்டு சேர்ந்து அரசியல் சாசனம் மீது தாக்குதல் நடத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார். ஒருவருக்கு ஒரு வாக்கு என்று அரசியல் சாசனம் கூறுவதாக சுட்டிக்காட்டிய திரு ராகுல் காந்தி, ஆனால் ஹரியானாவில் ஒருவர் பல வாக்குகள் செலுத்தியிருப்பதாக தெரிவித்தார். இதை போன்ற தேர்தல் மோசடியை பல மாநிலங்களில் பாஜக செயல்படுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். संविधान कहता है वन मैन वन वोट. हरियाणा दिखाता है कि वन मैन वन वोट हरियाणा में था ही नहीं. वन मैन मल्टीपल वोट था, ब्राजीलियन वुमन वोट था, 1-2 बूथ में 200 लोग 200 फोटो हैं एक औरत की. तो और यही काम बिहार में ये करने जा रहे हैं. ये मध्य प्रदेश में इन्होंने किया है, ये छत्तीसगढ़ में किया था, ये हरियाणा में हुआ है, ये गुजरात में होता जा रहा है. तो ये मेन इशू है. தேர்தல் திருட்டு மூலம்தான் திரு மோடி பிரதமரானதாக புகார் தெரிவித்த திரு ராகுல் காந்தி, வாக்கு திருட்டு குறித்து ஜென்சி தலைமுறையிடமும் இளைஞர்களிடமும் எடுத்துக் கூற உள்ளதாக குறிப்பிட்டார். இதனிடையே பீகார் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் சூடு பிடித்துள்ள நிலையில் பங்கா பகுதியில் உரையாற்றிய திரு ராகுல் காந்தி, டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களித்த பாஜக தலைவர்கள் பீகார் தேர்தலிலும் வாக்களித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இதன் மூலம் பீகார் முதல் கட்ட தேர்தலிலும் வாக்கு திருட்டு நடந்துள்ளதாக அவர் புகார் தெரிவித்தார். ஜனநாயகத்தை காக்க மிக பெரும் போராட்டங்களை நடத்திய திமுகவை எந்த கொம்பனும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திருமண விழாவில் உரையாற்றிய அவர், ஜனநாயகத்தை காக்க மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட்டது நெருக்கடி நிலைக்காலம் என்றும், அந்த காலகட்டத்தில் திமுக பல தியாகங்களை செய்ததாகவும், கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் பல்வேறு கொடுமைகளை அனுபவித்ததாகவும் கூறினார். தியாகங்களை செய்தவர்கள் பட்ட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் வரலாற்றில் தெளிவாக பதிந்திருக்க கூடியவை என்று திரு ஸ்டாலின் தெரிவித்தார். எதற்கும் அஞ்சாமல் எந்த தியாகத்திற்கும் தயாராக இருக்கக்கூடியவர்கள்தான் திமுகவினர் என்றும் அவர் கூறினார். இன்றைக்கு யார் யாரோ கிளம்பி இந்த கழகத்தை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களே, அவர் கனவெல்லாம் நிச்சயம் எந்த கொம்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நாடு இருக்கும் சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் தொடங்கியுள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை கண்காணிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு திமுகவினருக்கு உள்ளதாக திரு ஸ்டாலின் கூறினார். கர்நாடகாவிலும் ஹரியானாவிலும் வாக்கு திருட்டு நடைபெற்றதாக திரு ராகுல் காந்தி ஆதாரங்களை வெளியிட்டு வருவதாக கூறிய அவர், அதுபோன்ற வாக்கு திருட்டு தமிழ்நாட்டில் நடக்கவிடக் கூடாது என்று அறிவுறுத்தினார். எண்ணெய் வாங்குவதை திரு மோடி பெருமளவில் நிறுத்திவிட்டதாக கூறியுள்ள ட்ரம்ப், அதிக வரி விதிப்பதாக கூறியே இந்தியா பாகிஸ்தான் இடையே நடக்கவிருந்த போரை நிறுத்தியதாக மீண்டும் தெரிவித்துள்ளார். பரஸ்பர வரி என்ற பெயரில் பல்வேறு நாடுகளின் மேல் அதிக வரி விதித்த ட்ரம்ப் இந்தியா மீதும் 25% வரி விதித்தார். உக்ரைனுடன் நடக்கும் போரில் ரஷ்யாவுக்கு உதவுவதற்காகவே அந்நாட்டில் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதாக கூறி மீண்டும் 25% வரியை இந்தியா மீது அவர் விதித்தார். இதனால் ஏற்பட்ட இரு நாடுகளிடையே உருவான வர்த்தக பதற்றத்தை தணிக்கும் விதமாக ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை இந்தியா படிப்படியாக குறைத்து வருகிறது. இந்நிலையில் வாஷிங்டனில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், அதிக வரி விதிப்பின் காரணமாக ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை இந்தியா பெருமளவு நிறுத்திவிட்டதாக கூறினார். இது தொடர்பாக பிரதமர் திரு மோடியிடம் தாம் பேசியதாக கூறிய அவர் தமது நண்பர் என்றும் திரு மோடியின் அழைப்பின் பேரில் அடுத்த ஆண்டு இந்தியா செல்ல வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்தார். தாம் முடிவுக்கு கொண்டு வந்த 8 போர்களில் 5 அல்லது 6 போர்கள் வரி விதிப்பு எச்சரிக்கை மூலமாகவே முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறிய ட்ரம்ப், இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த மே மாதம் வெடித்த போரையும் இரு நாடுகளுக்கும் அதிக வரி விதிக்கப் போவதாக எச்சரித்து 24 மணி நேரத்திற்குள் முடிவுக்கு கொண்டு வந்ததாக மீண்டும் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையே 8 விமானங்கள் சுடப்பட்டு பதற்றம் அதிகரித்து மிகப்பெரிய போராக மாறுவதற்கான சூழ்நிலை உருவாகி இருந்ததாக கூறிய ட்ரம்ப், ஆனால் வரி விதிப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்தி அச்சுறுத்தியதாலேயே அது தவிர்க்கப்பட்டதாக தெரிவித்தார். ட்ரம்பின் போர் நிறுத்த பேச்சு குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு ஜெயராம் ரமேஷ், இந்தியா பாகிஸ்தான் போரை தாமே நிறுத்தியதாக 59வது தடவையாக ட்ரம்ப் கூறியுள்ளதையும், திரு மோடி ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டதாக அவர் கூறியிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். ட்ரம்பின் பேச்சுக்கு திரு மோடியின் பதில் என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதனிடையே டெல்லியில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா நாடுகள் பங்கேற்கும் குவாட் மாநாட்டில் ட்ரம்ப் பங்கேற்கலாம் என செய்திகள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டில் கனமழை நீடிக்கும் நிலையில் வரும் 15ஆம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என்று சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இளஞ்சாரலும் அவ்வப்போது கனமழையும் பெய்து வருகிறது. கரூர் நகரிலும் பசுபதிபாளையம், தான்தோன்றி மலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று பரவலாக பெய்த மழையால் இதமான சூழல் நிலவியது. ராமநாதபுரம் மாவட்டம் அச்சுந்தன் வயல், கேணிக்கரை, பேராவூர் ஆகிய இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மற்றும் தூத்துக்குடி சுற்றுவட்டார பகுதிகளிலும் பலத்த மழை கொட்டியது. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர், தரங்கம்பாடி, பொறையார் ஆகிய பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. இதனிடையே தென்னிந்திய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் 14ஆம் தேதி வங்கக்கடலில் 2 புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக வாய்ப்புள்ளதால் 15ஆம் தேதிக்கு பின் பருவமழை வெளுத்து வாங்கும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற இந்திய ஹாக்கி நூற்றாண்டு விழாவில் தமிழகத்தில் தொடங்கவுள்ள ஆடவருக்கான ஜூனியர் ஹாக்கி தொடருக்கான உலகக்கோப்பை அறிமுகப்படுத்தப்பட்டது. 2 நாள் பயணமாக டெல்லி சென்ற துணை முதலமைச்சர் திரு உதயநிதி மேஜர் தியான் சந்த் விளையாட்டு அரங்கில் மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெற்ற இந்திய ஹாக்கி போட்டியின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டார். இதில் தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள ஆடவருக்கான ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி தொடருக்கான உலகக்கோப்பையை திரு உதயநிதி, மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜு, திரு மன்சுக் மாண்டவியா ஆகியோர் அறிமுகப்படுத்தினர். 2025 is coming to India. It will happen from 28 November
till 10th of December 2025 in two cities, Madurai and Chennai. Big congratulations to all of you. விழாவில் பேசிய திரு உதயநிதி ஜூனியர் உலகக்கோப்பை போட்டியை நடத்துவதில் தமிழ்நாடு பெருமிதம் கொள்வதாகவும் இந்த போட்டியின் மூலம் ஹாக்கி வரலாற்றில் புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆடவருக்கான ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி சென்னை மற்றும் மதுரையில் வரும் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. 75 மேட்ச் மொத்தம் நடக்க போகுது. மதுரையில் மட்டும் 32 மேட்ச் நடக்க போகுது. அதுலேயும் மதுரை வென்யூ ரொம்ப பிரம்மாண்டமாக, அதாவது அவ்வளோ ஒரு நேர்த்தியாக ஒலிம்பிக்கில் என்ன டர்ஃப் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே டர்ஃப் தான் நம்ம போட்டிருக்கிறோம். அதே மாதிரி அந்த ஏரியா ஒரு பெரிய ஹப். ஹாக்கி நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தின் தொடக்கமாக டெல்லி மேஜர் தியான்சந்த் விளையாட்டரங்கில் அரை மணி நேர போட்டி நடத்தப்பட்டது. நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு 550 மாவட்டங்களில் 1400 போட்டிகளை நடத்த இந்திய ஹாக்கி சம்மேளனம் திட்டமிட்டுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். உலகின் நம்பர் 1 பணக்காரரும் டெஸ்லா நிறுவன தலைமை செயல் அதிகாரியுமான எலான் மஸ்கிற்கு ஆண்டுக்கு 88 லட்சம் கோடி ரூபாய் சம்பளம் வழங்க அந்நிறுவன இயக்குநர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளனர். தமக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் ஊதிய உயர்வு வழங்கப்படாவிட்டால் டெஸ்லாவிலிருந்து விலகப் போவதாக அவர் கூறியிருந்த நிலையில் டெக்சாஸ் மாகாணம் ஆஸ்டினில் நடைபெற்ற அவசர நிர்வாக குழு கூட்டத்தில் இந்த சம்பள உயர்வுக்கு 75% பேர் ஆதரவுடன் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. எலான் மஸ்க் விலகினால் பங்குகளின் விலை வெகுவாக சரியலாம் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எலான் மஸ்கிற்கு ஊதியம் பணமாக வழங்கப்படாமல் பங்குகளாக வழங்கப்படும். டெல்லி விமான நிலையத்தில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 150 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. நாட்டில் அதிக பயணிகளை கையாளும் முக்கிய விமான நிலையமான இந்திரா காந்தி விமான நிலையத்தில் இன்று காலை தானியங்கி தகவல் மாற்ற அமைப்பில் கோளாறு ஏற்பட்டது. இதனை சரிசெய்யும் முயற்சியில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஈடுபட்டனர். எஸ்ஐஆர் நடைமுறைக்கு எதிராக திமுக தொடர்ந்த வழக்கு மீதான விசாரணை வரும் 11ஆம் தேதி நடைபெறும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு தடை விதிக்க கோரி திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தலைமை நீதிபதி திரு BR கவாய் தலைமையிலான அமர்வு விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது. அரசியலில் ஆத்திச்சூடி தெரியாதவர் தாவேக தலைவர் திரு விஜய் என்பதாகவும் அவர் காகித கப்பலில் கடல் தாண்ட நினைப்பதாகவும் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ விமர்சித்துள்ளார். சென்னை எழும்பூரில் மதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிர்வாக குழு கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசியலில் ஆத்திச்சூடி கூட தெரியாத இந்த மனிதர் நான் காட்சிக்கு பொழுதே முதலமைச்சர் ஆகிவிட்ட மாதிரி கனவு உலகத்துல மிதந்துகிட்டு அந்த உணர்வோடு அடுத்து நான் சொல்றாரு, காகித கப்பலில் கடல் தாண்ட முனைகிறார். திரு விஜயின் முதலமைச்சர் கனவு காணல் நீராகிவிடும் என்றும் திரு வைகோ கூறியுள்ளார். கொல்லைப்புறம் வழியாக முதலமைச்சர் ஆனவர்தான் எடப்பாடி திரு பழனிசாமி என முன்னாள் அமைச்சர் திரு KA செங்கோட்டையன் விமர்சித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தம்மை அழைத்து அதிமுகவை இணைக்க சொன்னது பாஜக தான் என கூறினார். இப்படியே நீக்கி கொண்டிருந்தால் என்ன நிலை ஏற்படும்? எல்லாரும் நிர்வாகி தான் வந்திருக்கலாம், வெளியிருக்காங்க. அப்படி வருகிற போது நாளொரு மேனியும் பொழுதுடனமாக முழுநவு தேய்ந்து போய் அமாவாசை ஆகிவிடும். என்னை அழைத்தவர்கள் BJP தான். அழைத்து இரு இயக்கங்களையும் ஒன்று இணைக்கப்பட வேண்டும் என்று கூறியதும் அவர்கள்தான். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு 2002ஆம் ஆண்டு ஆவணங்களை அளிப்பது வாடகை வீட்டில் வசிப்பவர்களுக்கு கடினமானது என்று புதுச்சேரி மக்கள் தெரிவித்துள்ளனர். 2022ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் படிவங்கள் சரிபார்க்கப்பட்டு வருவதால் வெளியூரில் வேலை பார்ப்பவர்களும் சிக்கலை சந்திக்க நேரிடும் என்றும் பலரும் கூறினர். சேலம் கருப்பூர் அருகே தொடங்கப்பட உள்ள ஜவுளி பூங்காவில் சாயப்பட்டறைகள் அமைக்கக்கூடாது என வலியுறுத்தி பொதுமக்கள் முற்றுகை போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. சாயப்பட்டறைகளை நிறுவினால் நிலத்தடி நீர் பாதிப்பதுடன் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயம் பாதிக்கும் என்று ஜாகிர் அம்மாபாளையம், ரெட்டிப்பட்டி, மாமாங்கம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளும் சமூக ஆர்வலர்களும் தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் தெற்கு துறைமுகத்திலிருந்து நேற்று கடலுக்கு சென்ற மீனவர்களின் வலையில் சிக்கிய 2 மருத்துவ குணமிக்க மீன்கள் 2 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகின. இன்று கரை திரும்பிய அவர்களின் வலையில் சிக்கிய 2 கூரல் மீன்களை வியாபாரிகள் போட்டி போட்டு வாங்கிச் சென்றனர். இந்த மீன்கள் குடல் நோய்க்கான மருந்து தயாரிக்கவும், ஜெல்லி மிட்டாய் போன்றவை சுவையாகவும் கெட்டுப்போகாமலும் இருக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன. காஞ்சிபுரம் அருகே உள்ள தாமல் ஏரி நிரம்பி குணரப்பாக்கம் மேல் 2 அடி உயரத்திற்கு தண்ணீர் சீறி பாய்வதால் அப்பகுதி முழுவதும் வெள்ளக்காடாய் காட்சியளிக்கிறது. எனினும் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் தரைப்பாலத்தின் மேல் நடந்தும் இருசக்கர வாகனத்தில் கடந்தும் செல்வதால் போக்குவரத்தை துண்டிக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் அரியர் தேர்வுக்கான வினாத்தாள் மாறிய விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் யார் என கண்டறிய தேர்வு கட்டுப்பாட்டாளர் திரு பாலசுப்ரமணியம் தலைமையில் உண்மை கண்டறியும் குழு அமைக்கப்பட்டுள்ளது. வினாத்தாள் கசிவதற்கு வழிவகுக்கப்பட்டதா என்ற கோணத்தில் குழுவின் விசாரணை முடிவடைந்ததும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஹாக்கி விளையாட்டு தொடங்கப்பட்டு 100 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் விதமாக மதுரை மாவட்டம் திருநகர் அண்ணா பூங்கா மைதானத்தில் ஹாக்கி வீரர்கள் காலை 7 மணி முதல் 5 மணி நேரம் தொடர்ந்து விளையாடி கின்னஸ் சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர். சாதனை முயற்சியில் 12 முதல் 22 வயது வரையிலான பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 95 புள்ளிகள் சரிந்து 83,216 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 17 புள்ளிகள் குறைந்து 25,492 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1 சவரன் 90,160 ரூபாயாகவும் 1 கிராம் 11,270 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 165 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அனைத்து மாநிலங்களும் கல்வி மற்றும் சுகாதார நிலையங்களில் தெருநாய்கள் நுழையாமல் தடுக்க வேலி அமைத்து பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஹரியானாவில் செய்ததைப் போல பீகாரிலும் வாக்கு திருட்டின் மூலம் ஆட்சி அமைக்க பாஜக முயற்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஜனநாயகத்தை காக்க மிக பெரும் போராட்டங்களை நடத்திய திமுகவை எந்த கொம்பனும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.